60 பேர் கொண்ட லிஸ்ட்டை அமித்ஷா வந்து இந்தாப்பா தூக்கி வச்சுக்கோ, இதை போய் உங்ககிட்ட போய் சொல்லு. இது நாங்கள் சொல்கிறது தான், நீ வந்து நீ கொடுக்குறதெல்லாம் நாங்கள் வாங்க முடியாது, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்ற மிரட்டப்பட்டிருக்கிறார். எடப்பாடி ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணார். அமித்ஷாவை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணார். பட் ஜெண்டா வந்து அவருடைய வேலையை காமிச்சிட்டாப்புல. வேலுமணியை கூப்பிட்டு 2 நாள் மிரட்டி ஓடி போய் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே டெல்லி வந்து என்னை பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு கோவமாக தான் பேசிட்டு போயிருந்ததா நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு, இதுதான் உண்மை. அதே அடுத்த 24 மணி நேரத்தில் தலைவன் துண்டை காணா துணையை காணான்னு இழுத்து கட்டிட்டு ஓடினார்ல டெல்லிக்கு. டெல்லியில் போயிட்டு அமித்ஷாவுடைய வீட்டில் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போது நான் சொல்கிறத நீ கேளு, இல்லைன்னா பழைய கேஸ்லாம் வந்து தட்டி எடுக்கப்புறம் உன்னை வந்து முடிச்சு விட்டுருவாங்க. இப்போது இவருக்கு கட்சியா ஆட்சியா 2 விஷயம் இருக்குது. எனக்கு கட்சியும் வேணும் ஆட்சியும் வேணும்னா நான் சொல்கிறத நீ கேளு. சவாரி ஏறி அவர் மேலே எடப்பாடி மேலே உட்காந்து ஓட்டுறாங்க. எடப்பாடிக்கு அதை முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு பாதையை நோக்கி செல்கிறது. எடப்பாடியோட பையன் சம்பந்தி மேலாம் ஆல்ரெடி கேஸ் இருக்குது, நிறைய கேஸு. அந்த கேஸை வந்து தூசி தட்டி உன்னை முடிச்சு விட்டுருவோன்னு சொல்லி கூப்பிட்டு மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு.